நமஸ்காரம், சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப உங்களை நான் இந்த சேனலில் மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிற டைம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணியிருப்பீங்க, எங்கே போகணும், எப்படி ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்மர்னால் ஆட்டோமேட்டிக்காக பசங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்க நம்மளுக்குமே அந்த சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னும் போது எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு சீசன். ஸோ ஏப்ரல், மே, ஜூன் குழந்தைங்களுக்கு எப்போ எக்ஸாம் முடியும், எப்போ நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ ஒவ்வொருத்தரோட பிளானிங்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது ஜஸ்ட் அட்வைஸ் கிடையாது, பட் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போகிறது எப்படி சொல்கிறது, ஒரு லாங் ட்ராவலாக இருக்கட்டும், அண்ட் அவங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குற மாதிரி, அவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு அடாப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதை கொடுங்க. திரும்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனான ஒரு பிளானிங் இருக்கு. கம்ஃபர்ட்டாக தான் பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும், பட் அடாப்டிங் இருக்கா? ஏன்னா ஒரு ரீசெண்டாக நம்ம ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு 6-7 டேஸ் ப்ரோக்ராம். ஸோ ஒரு லாங் டூர் தான். கிட்டத்தட்ட நாங்கள் சென்னையிலேருந்து அசாம் வரைக்கும் பை ரோடு பண்ணோம். ஸோ அதே காஸ்டிங்கை அவங்களால முடிஞ்சிருந்தால் லக்ஸுரியாக குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அண்டு கவர் பண்ணியிருக்கிறதும் அதே லொக்கேஷன்ஸு லக்ஸுரியாக கவர் பண்ணிக்கலாம். பட் அவங்களோட டிமாண்ட் என்னென்னா, குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் அடாப்டிங்கும் இருக்கணும். ஸோ அவங்க எப்படி, அதாவது சோஷியலைஸ் பண்ணிக்கிறாங்களா, அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுக்காகவே, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு ப்ரோக்ராம் எனக்கு டிசைன் பண்ண சொன்னாங்க. ஸோ வி ஹேட், அதாவது நைட் ஜேர்னிஸ் இருக்கட்டும், இல்லை திடீர்னு அவங்களுக்கு வாஷ்ரூம்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்ற அந்த இது. ஸோ சின்ன விஷயத்தில் அவங்க குழந்தைங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்கன்றதையும் அவங்க நோட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு சின்ன குட்டி டூர்ஸ். ஏன்னா குழந்தைங்க எப்போ பார்த்தா என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஏசி ரூம் வேணும், கையில் ஃபோன் இருக்கணும், வீட்டுக்கு வந்தோடனே தட்டில் கரெக்டாக நம்ம அவங்க டைமுக்கு எல்லாத்தையும் அவங்க ஃபீட் கொடுத்துடணும். ஸோ இதுலேருந்து குழந்தைங்க கொஞ்சம் வெளியில் இந்த 2 months ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அனுபவம் தான் லைஃப்பில் அவங்க எப்படி ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்கிறது, கற்றுக்கிற ஒரு இது. ஃப்யூச்சரில் அவங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த சின்ன விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற டூர்ஸு அதுக்கேற்ற மாதிரியும் பிளான் பண்ணுங்கள். அண்டு ஐ விஷ் நல்ல கம்ஃபர்ட்டாகவே கொடுங்க, நல்ல லொக்கேஷன்ஸ், டெஸ்டினேஷன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் கொஞ்சம் நடுவில் ஒரு 1 or 2 days ட்ரை பண்ணுங்களேன். ஓகே, ஸோ தட்ஸ் இது சின்ன டிப், அவ்வளோதான். அண்ட் கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட், நம்ம இந்த ஏப்ரல், மே, ஜூன்லலாம் நிறைய பேர் இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க எங்கெல்லாம் நம்மளோட ட்ரிப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் மேல நம்மளோட 4 தாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகட்டும், பத்ரிநாத், கேதார்நாத். ஸோ 4 தாம் கஸ்டமைஸ்டு டூர் மட்டும் பண்ணுறோம். ஏன்னா நான் கஸ்டமைஸ்டு டூர் மட்டும் தான் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியும். குரூப் டூரில் என்னோட அவைலபிலிட்டி இல்லை. பட் டோன்ட் வரி, சப்போஸ் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வேணும், அங்கே ஏதாவது கைட்ஸ் வேணும்னா அதை நாங்கள் ப்ராப்பராக ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நான் எந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போகிறேன் அப்படின்னா, நான் பத்ரிநாத், ஜோஷிமட், தேவ் பிரயாக், அதாவது திவ்ய தேசம், வடநாட்டு திவ்ய தேசங்கள், வடநாட்டு திருப்பதிகள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இது 3மே ஒரே செக்மெண்ட்ல வந்துடும். பத்ரிநாத், ஜோஷிமட், தேவ் பிரயாக். ஜோஷிமட்டில் நரசிம்ம சுவாமியோட ஸ்தலம், தேவ் பிரயாக்ல விஷ்ணு தான், கீழே சங்கமம், ரெண்டு ரிவரோட, அலக்கநந்தா அப்படின்னு அந்த 2 ரிவரோட சங்கமம். அதுக்கப்புறம் நம்ம பத்ரிக்கு போகிறோம். பத்ரிலையும் என்ன சொல்கிறது, பத்ரிநாதர் லாஸ்ட் மோக்ஷம், முக்திநாத் மாதிரி அவர் பத்ரிநாத் ஹை ஆல்டிடியூட்ல தான் இருப்பாங்க. ஸோ இது இது அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறது முக்திநாத். ஸோ முக்திநாத்தோட ட்ரிப்பும் நமக்கு ஏப்ரல்லேருந்தே ஸ்டார்டிங். ஸோ பேக் டு பேக்ஸ் இருக்கும் அந்த ட்ரிப்ஸ். அது நம்ம மேபி ஒரு ட்ரிப் போயிட்டு நான் அங்கே இருந்துட்டு திரும்ப வரக்கூடிய குரூப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ முக்திநாத் பண்ணுறோம், பத்ரிநாத், ஜோஷிமட், தேவ் பிரயாக் அது ஒரு ட்ரிப் பண்ணுறோம். இதை தவிர யாராவது அயோத்தியா, நைமிஷாரண்யம் கேட்டிங்கன்னா கஸ்டமைஸ்ட், அது நிறைய குரூப்ஸ் இருந்தால் அது டிமாண்டுக்கு அது பண்ணலாம். அண்டு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு மற்றபடி மலைநாடு, கேரளா, திவ்ய தேசம், கேரளாவில் இருக்கக்கூடிய 13 திவ்ய தேசங்களும் நம்ம இது சீசன் இல்லையா, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ விருப்பப்படுறவங்க நம்ம சிமா டூர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம், எப்படி புக்கிங் பண்ணணும், எப்படி ரிசர்வேஷன்ஸ், எந்த மாதிரி சீட்ஸ் பிளாக்கிங், இந்த சிஸ்டம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஜெய் நரசிம்மா. Thank you.